ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் பிரியாணி செய்ய போகிறாங்க. குக்டு, அதுக்கப்புறம் வந்து ரெடிமேட் பிரியாணி இருக்கும் பார்த்தீங்களா, மிக்ஸ், அதுதான் வந்து செய்ய போகிறோம். நியூ இயரோட ஸ்பெஷலாக தான் பண்ணலான்னு இருந்தோம் ஆக்சுவலாக. ஆனால் எங்கள் உடம்பு முடியல, நீங்களே பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து அந்த டர்மரிக் மில்கை போட்டு குடிச்சுன்னு இருந்தோம். ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம இந்த கிரேஸ் சூப்பர் மார்க்கெட் வந்தோம். அங்கே வந்து குக்டு மட்டும் தான் இருக்குது, 300 சொன்னாங்க. ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம வேறு இப்போ சரணா ஸ்டோர்ஸ் போயிட்டு அங்கே அந்த தாவத்து தான் செம்மையாக இருக்குன்னு சொன்னாங்க. அதை போய் பார்த்துட்டு வாங்கிட்டு வரலாம் தான் இருக்கும். இன்கேஸ் கிடைக்கலன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலான்னு இருக்கும். ஓகே, கிடைச்சா இன்னைக்கு, கிடைக்கலன்னா நாளைக்கு, அவ்வளோதான். ஓகே, வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். சேரன், பிரியாணி பிடிக்குமா? பிரியாணி பிடிக்குமா? ஆமா, ஹைதராபாடி இது ரெண்டும் வாங்குவா. செட்டிநாடு வேண்டாம். உனக்கு எது பிடிக்கும்? எனக்கு ஹைதராபாத். செட்டிநாடு. செட்டிநாடு தெரியல எவ்வளோ? குக்டு 300. குக்டு வந்து 300, 400 குக்டு 300. 299. இது 125, இது 125 தான். பில் இன்னும் போடல செல்லம். ஆமாம்மா, உன் கூட சேர்ந்து நானும் வந்துட்டுமா? பில் போடல செல்லம். நானும் வந்துட்டு அது மாதிரி இந்த டேக் ஒட்டல பாரு, எதுலயுமே டேக் இல்ல பாரு. குறைஞ்சிட்டாக்கா அந்த தாத்தாவை கட்டி போட்டு அடிப்பாங்கடா. ஆமா, நான் சொல்றேன். கொஞ்சம் சீரக சம்பா பிரியாணி, ஹைதராபாத் பிரியாணி ரெண்டு வாங்கியிருக்கோம். இதை அப்படியே வீட்டில் திரும்ப சமைக்கலாம். வாங்க போகலாம். ஹலூரா சவுண்ட் கேக்குது. ஏண்டா இன்னைக்கு தான் வேணும், நாளைக்கு வாங்கி தரேன்டா. நாங்கள் பிரியாணி செய்ய மாட்டோம்னு நினைக்கிறேன். இங்கேயே வந்து எத்தனை மணி ஆகுது? 1:30 மணி ஆயிடுச்சு. இங்கேருந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆகும் வீட்டுக்கு போகிறதுக்கு. வீட்டுக்கு போயிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் இது ரெடி மிக்ஸ் தான். அதனால் ஸோ சிக்கன் மட்டும் தான் வாங்கிட்டு சிக்கனை போட்டு 2 விதமான பிரியாணி செய்யணும். ஆமாம், இல்லை ஸ்டோர்ஸ்லேருந்து வந்தாச்சு. எப்படி இருந்தாலும் இன்றைக்கே சமைச்சிடலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒன்று வந்து ஆச்சி ஹைதராபாத் பிரியாணி, இன்னொன்று வந்து ஆச்சி சீரக சம்பா பிரியாணி. ஓகே, ரெண்டுத்தையும் தான் டேஸ்ட் பார்க்க போகிறோம். ரெண்டுத்துல எது வந்து டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இன்னொன்று வந்து வேற ஒரு நாள் சமைக்கலான்னு இருக்கோம். அதையும் வந்து நீங்கள் பேக் டு பேக் வீடியோஸில் பார்ப்பீங்க. ஓகே, வாங்க இந்த பேக்கிங்லாம் பிரிக்கலாம், என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டிருக்காங்கன்றத உள்ளே போய் பார்க்கலாம். கைஸ், இப்போ நம்ம வெட்ட போகிறோம். பிரிச்சாச்சு. இந்த பாருங்க, காட்டு ஒண்ணு, எங்க காட்டு ஸ்பைஸ் ஒண்ணு காட்டு. என்ன எடுத்து போ. என்ன டீ போடுறாங்க? மசாலா. என்ன மசாலாவா? ஏதோ ஊரா பைட் பண்ணுது. அப்புறம் அரிசியா? அரிசி என்ன 10 நமக்கு 250 கிராம். ஓ மை காட், குக்ல வந்து நிறைய பண்ணீங்க. 10 அது அது 250 தான். அது பெரிய டப்பா வந்துச்சு. இதுதான் பெரிய டப்பா. நெக்ஸ்ட் வந்து இப்போ ஆச்சி திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி பிடிக்க போறோம். இது ப்ரமோஷன் இல்ல, செஞ்சு பார்க்கறோம். செஞ்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். அது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு காமன் மேனோட ரெஸ்பான்ஸ் வந்து சொல்ல போகிறோம். இது திக்கா இருக்கா? ஹைதராபாடி சீரக சம்பா பாருங்களேன், ஒரு மாதிரி நல்லா லூஸா இருக்கு. இப்போ வந்து அரிசியை வந்து ஊற வைக்கணும். ஹைதராபாத் பிரியாணி அரிசியும் அப்புறம் சீரக சம்பா பிரியாணி அரிசியும் வந்து ரெண்டுத்தையும் வந்து ஊற வைக்கணும் ஒரு 15 to 20 மினிட்ஸ். ஊற வச்சிட்ட அப்புறம் நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, நாங்கள் வந்து குக்கிங் பண்ணுறதுக்காக ஹாலுக்கே வந்து எங்களோட ஸ்டவ் சிலிண்டர்லாம் எடுத்துன்னு வந்துட்டாங்க. அப்படியே காட்டுறேன் பாருங்களேன். ஹாலுக்கே வந்து ஸ்டவ் எடுத்துன்னு வந்துட்டோம், சிலிண்டர் எடுத்துன்னு வந்துட்டோம். ஓகே, ரெண்டுமே இங்கே தான் இருக்குது. இதில் தான் இங்கே வந்து சமைக்க போகிறோம் நம்ம. இது சீரக சம்பா, அது பாஸ்மதி. எனி கமெண்ட்ஸ் கெட்ஸி? இல்ல, இதுல பூச்சி வரக்கூடாதுன்னு சொல்லி லவங்கத்தை வேற போட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியா? நைஸ் பேக்கேஜ். அரிசியும் ஃபுல்லாக தான் இருக்கு. ஒரு பூச்சி கூட இல்லை, கிளீனாக இருக்கு. அரிசி இருக்குதா? அரிசியை கழுவியாச்சு. இது எடுத்துன்னு வந்துட்டு பாஸ்மதி அரிசி, ஹைதராபாடி பாஸ்மதி அரிசி.
நெக்ஸ்ட்டு சீரக சம்பா. ஓ சம்பா. நெக்ஸ்ட்டு சீரக சம்பாவை கழுவியாச்சு. இப்போ வந்து ரெண்டுத்தையும் ஊற வைக்கணும் கொஞ்ச நேரம். அரிசி ஊற வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இது வந்து ஹைதராபாடி பாஸ்மதி அரிசி. ஓகே, இது வந்து சீரக சம்பா அரிசி. இல்ல அக்கா பாடம் கிரியேட் பண்ணுவானுங்கல்ல. நன்கு சுத்தமான நீரில் பாதிக்கு பாதி கரும்புச்சாறும் சேர்த்து அதோடு ஒரு பங்கு புளியங்காயும் மிளகும் திப்பிலியும் சேர்த்து நன்கு கொதிக்க வைக்க வேண்டும். நல்ல கொதிநிலையில் ஒரு கை நிறைய மண்புழுக்களை அள்ளி அதில் போட வேண்டும். பிறகு அந்த நீரை நன்கு ஆற வைத்து அதனுள் ஒரு முயலை 3 நாட்கள் நன்கு நீந்த செய்ய வேண்டும். பிறகு அந்த நீரை எடுத்து பாம்பு காட்டிப்பட்ட சட்டையில் நன்கு வடிகட்ட வேண்டும். சாப்பாடு என்னவோ 250 கிராம், சிக்கன் மட்டும் 500 கிராம். அதனுடன் நன்கு கலக்கவும். இதை ஒரு எவ்வளோ நிமிஷம், 10 நிமிஷம் ஊற விடவும். பாரு, இதில் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே இருக்கு. ஊற வச்சாச்சு. 10 நிமிஷம் கழிச்சு வந்து பார்க்கலாம். டைம் நோட் பண்ணிக்கோங்க. வாட்ச் கழட்ட மாட்டேன் இன்னைக்கு ஃபுல் சமையலில். இந்த சரணா ஸ்டோர்ஸில் போனாங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டு இப்போ வந்து அரிசி ஊறின்னு இருக்குது. என்ன பண்ணுறது தெரில. அதனால தான் இப்படி உட்காந்து யோசிச்சுன்னு இருக்கோம். பசிக்கு வதை செய்யுது. பசியில் பயக்கமாக இருக்குது. பெலாத்த தோணுது. எங்கள் பசங்க வேறு வெயிட்டிங். நாங்கள் ஏதோ பெருசாக செஞ்சு எடுத்துன்னு வர போகிறோம்னு நினச்சின்னு இருக்கானுங்க. பார்க்கலாம் வாங்க. ஆச்சி செஞ்சுருக்கீங்க, கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. ஆச்சி செஞ்சிருக்கிறீங்க. ஆச்சி பிரியாணி மிக்ஸ் ரெடிமேட் பிரியாணி. ஆமாம், ஆச்சி பிரியாணி ரெடி மிக்ஸ் யாரெல்லாம் செஞ்சுருக்கீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து மரியாதையே இல்லைலாம் கமெண்ட் போடுறீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் மரியாதையோட கமெண்ட் போடுங்க. ஓகேவா? ஆக்சுவலாக நாங்கள் வந்து சில வீடியோ போய் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த டைம் நல்லா இருக்கிறத வந்து நாங்கள் அந்த டைம் சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் நீங்கள் போகும்போது இன்கேஸ் உங்களுக்கு அந்த ரேட் செட் ஆகலை, உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வேறு கடைக்கு போயிடுங்க. அதை நீங்கள் போய் பார்த்துட்டு அதுக்கு என்ன கிளின்னு கிழிச்சிட்டு அதை சொல்கிறதுல ஆக்சுவலாக அவங்களும் நம்மள ஒன்றும் சொல்லலை. அந்த கடைக்காரனா தான் அந்த கிழிச்சாங்க. என்ன தான் சொன்னாங்க வீடியோவில். அது ஓப்பனாக சொல்ல முடியாது, ஏன்னா அந்த மாதிரி பேசியிருக்காங்க அவங்க. அல்சாமல் வாசல்ல பிரெட் ஆம்லெட் போடுற கடை மாதிரி இருக்கு. எஸ், வச்சாச்சு. உட்காருங்க. அம்மா வாங்க உட்காருங்க. தயிர் சாதம் செய்வது எப்படி? ஆஹா, கர்ட் ஃப்ரைட் ரைஸ் வித் பொட்டேட்டோ. எனக்கு வந்து ஸ்பெஷல் ரெசிபி இருக்கு. கர்ட் ஃப்ரைட் ரைஸ், ஓகே, வித் ஃபிங்கர் சிப்ஸ். சூப்பர்ல. ரொம்ப கஷ்டமான டிஷ் இல்ல. ஸ்டார்ட் பண்ண சொல்லு. முதலாவது தண்ணீர் ஊற்றவும். நீங்க எங்க போறீங்க? நீங்க போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க. ஊற வச்ச சிக்கனை போட போறோம். யாரு இவ? ஊத்துங்க, ஊத்துப்பா. 1 லிட்டர் தண்ணியும் ஸ்பைஸும் இதில் ஃபஸ்ட்டு போட்டுடணும். கூட உப்பு கொஞ்சம் போடணும். அதெல்லாம் கட் பண்ணிடுங்கன்னு எடிட்டிங்களா பார்த்துங்க. எடிட்டிங்கில் உப்பு போட்டாச்சா? கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அரிசியை போடணும். மேடம் என்ன ஃபர்ஸ்ட் பண்ணீங்க? தப்பு தான் பண்ணிட்டேன். ஐயோ காமெடி. ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஐயோ, சமையல் நல்லா வந்தா என் பேரு, சமையல் நல்லா வரலாம் என் புருஷன் பேரு.
தப்பு பண்ணாலும் நம்ம தான் சாரி கேட்கணும், தப்பு நம்ம பண்ணாலும் நம்ம தான் சாரி கேட்கணும், தப்பு அவங்க பண்ணாலும் சாரி கேட்கணும். அது மாதிரி தப்பு நடந்துச்சுன்னா சாரி நம்ம தான் கேட்கணும். என்ன சார் சொல்லி காட்டுறீங்க? இப்ப சொல்லி காட்டலாமா? சொல்லி காட்டலாமா? வெல்கம் டு விஜய் சித்து vlogs. சொல்லுவீங்க. சித்துனா வணக்கம். நான் அவரை பார்த்து ஒரு 3 டிஷ் செஞ்சு வச்சிருக்கேன். சாக்லேட் பார்த்து டிஷ் செஞ்சிருக்கீங்க. யோசிச்சு அவர் வச்சிருக்கேன். காமெடி தான் நல்லா பண்ணுவாரு. இல்ல டிஷ் செஞ்சிருக்காரு. சாக்லேட் பஜ்ஜி, குடமிளகா பஜ்ஜி, கத்திரிக்காய் பஜ்ஜி, பொடலங்காய் பஜ்ஜி இதெல்லாம் பார்த்து வச்சிருக்கேன். உங்களுக்கு ஒரு நாள் செஞ்சு தரணும். எஸ்கேப் ஆகக்கூடாதுல்ல. ஓகே. டேய் ராசா மவராசா நீ ஒன்றும் பண்ணலான்டாங்க. வா இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்ய அந்த மாதிரி ஸ்மெல் வருது. உங்களுக்காவது ஸ்மெல்லு வருது, எனக்கு மூக்கடிச்சு ஒன்றும் வரல. நெய் 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 எடுத்துட்டு வா, நெய் எடுத்துட்டு வா, நெய் எடுத்துட்டு வா, நெய் எங்க வாடா வாடா. ஓப்பனே பண்ண தெரியலையா? இதுல யாந்து வேற யாந்து. ஏண்டா யாந்து? யாந்து ஏப்பா அந்த தாவத் ஹைதராபாத் பிரியாணியில வெங்காயத்தை நறுக்கவும் பொன்னிறமாக வறுக்கவும்லாம் இருந்துச்சு. இதுல அப்படி ஒரு எதுவுமே ஐதீகமே இல்லை. ஆச்சி மேட் இட் சிம்பிள் போலப்பா. அவ்வளோதான், இது ரெடி. இது கொதிக்கணுமே. முதலாவது சிக்கனை ஒரு லேயர் போடவும், பின்பு சோற்றை போடவும், பின்பு சிக்கனை போடவும், பின்பு சோற்றை போடவும். சோறு அதுக்கு வேகணும். ஃபர்ஸ்ட் ஹைதராபாடி சிக்கன் செய்யும்போது அதுக்கு என் வைஃப் சொன்ன மாதிரி லேயர்லாம் வந்து நம்ம வந்து போடணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து சிக்கனு, அதுக்கப்புறம் வந்து ரைஸ், அதுக்கப்புறம் மறுபடியும் மேல சிக்கனா சிக்கன், அதுக்கப்புறம் மறுபடியும் மேல வந்து ரைஸ். இதை போட்டு நம்ம வந்து குக்கரை வந்து மூடிடணும். மூடிட்டோம்னா அழகா வந்து ஹைதராபாடி சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடும். இதுல வந்து இந்த கேஷ்யூ நெய் இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் டேஸ்ட். நீ ஒண்ணும் பண்ணாத, வா. நீங்க பண்ணிட்டு நான் போட்டோ எடுத்தேன். உங்களுக்கு பிரியாணி பிடிக்குமா? என்ன ஸ்பைடர்மேனா பிரியாணியா? ஸ்பைடர்மேன். இது பூமா. சூடு பாத்து. இது பூமா. இது பூமா. என்னது? பூமா. அப்படின்னா? பூமா. இது மானி. ஒரு கேட் பர். அப்பாவை நம்ம அடிச்சலாம்டா உடா. சாப்பாடுல ரொம்ப வேர்க்குது. சாப்பாடுல வேற ஏதாவது கலந்து ஊத்தணும். உப்பு கலந்து ஊத்தணும். அப்பாக்கு உப்பு கலந்து கொடுத்தா கூட சாப்பிடுவாங்க. ஆனா உப்பு கலந்து கொடுத்தா சாப்பிட முடியாது. இது கட்ட பண்ணனும். என்னது? வச்சு பாக்குறியா? அப்பா மீதியை உட்காரு. வானா அது வந்து சீரக சம்பா பிரியாணி. என்ன? நான்லாம் பாத்தீங்களா சாப்பிடுறதுக்கு தான் வந்து நம்மளாம் சப்பளங்கால் போட்டு உட்காந்து சாப்பிடுவோம். நான் பாருங்க என்ன பண்ணிருக்கோம், சப்பளங்கால் போட்டு சமைச்சு இருக்கிறோம். எஸ் வித்து ஜஸ்ட் ஸ்லிப் ஆச்சுன்னா நீ தான் ஃப்ரை தான். இந்த மாதிரி வந்து சிக்கன் பிரியாணிலாம் இந்த ரெடி மிக்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து நீங்க யாரெல்லாம் வந்து வாங்கி செய்யலாம்னா பேச்சுலரா இருக்கிறீங்க, ஆர்எல்ஸ் வந்து வெளியில எங்கன்னா போறீங்க, அந்த மாதிரி பீப்புளெலாம் வந்து ஒரு வரப்பிரசாதம் இதெல்லாம். ஏன்னா எதுவுமே பண்ண தேவையில்ல, நீங்க வந்து கொதிக்க வச்சா போதும் பிரியாணியை முடிஞ்சிச்சு. சிக்கன் நீங்க வாங்கிக்கணும், அந்த சிக்கனை மட்டும் கொஞ்சம் மேரினேட் பண்ணி உள்ள வந்து போட வேண்டியது இருக்கும். அது மட்டும் பண்ணிட்டீங்கன்னா பிரியாணி ரெடி. உங்க அம்மா செம காமெடிலாம் பண்ண தெரியுமா ஸ்டார்டிங்? ஏய் ஷட் அப். அது யாருக்கும் தெரியக்கூடாது. யாருக்கும் தெரியாது, ஆனா வீடியோ கேப்சர் பண்ணிட்டேன்.
சிக்கன் ரெடி. மண்டையில் ஏறுதப்பா. எல்லா இடமும் பட்டுருக்கா பாசி? பாருங்க, எல்லா இடமும் அரிசி கவர் ஆயிருக்கா? கவர் இருக்கு. அடுத்தது ரெண்டாவது லேயர் ஆஃப் சிக்கன். ஃபர்ஸ்ட் லேயரே நிறைய போட்டேன் போல. இது ஆக்சுவலாக பெரிய ப்ராசஸ் தெரியுமா? ஹைதராபாடி மனுஷனுக்கு பசி தூண்டி விட்டுருச்சு. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சீரக சம்பா செஞ்சுட்டு சாப்பிட்ருந்துருக்கணும். ஏன்னா சீரக சம்பாவில் அவ்வளோ பெரிய ப்ராசஸே இல்லை. மசாலாவே எடுக்கவும், கொட்டவும், சிக்கனை போடவும், வதக்கவும், அரிசியை போடவும், தண்ணியை ஊற்றவும், 2 விசில். இது தனியாக வேக வச்சு, அதை தனியாக வேக வச்சு, பசிக்குதே. அதுதான் இது ஒரு 8 to 10 நிமிஷம் நினைக்கிறேன். முடிவோமா? எஸ். முடியாச்சு. அடுத்தது ஆம்பூர் பிரியாணி. ஆம்பூர் பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறோம். எப்போ அந்த ஆம்பூர் கிட்ட எடுங்கப்பா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நெக்ஸ்ட் ஆம்பூர் பிரியாணி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சீரக சாம்பா பிரியாணி. ஓகே, சரி. சிக்கன் எடுத்தாச்சு, அது எடுங்க. ஊற வச்சு அரிசி தண்ணி ஊற்றிட்டு வரணுமா? தண்ணி ஊற்றிடுங்க. ஃபஸ்ட்டு 50 ml ஆயில், அதில் 200 ml, இது 50 ml. ஆயில் போட்ட பிறகு ஹீட் ஆனோடனே இந்த மசாலா பாக்கெட்டை கொட்டவும். அதில் சீரகம் இருந்துச்சாப்பா? இதில் சீரகம் இல்லை, அவ்வளோதான். என்ன ஒரு யோசனை பாஸ். ஆக்சுவலாக சீரக சம்பா அரிசியில் வந்து செஞ்சோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. பாஸ்மதி அரிசி வந்து டேஸ்ட்டு எல்லாமே சூப்பர் தான். ஆனால் சீரக சம்பா அரிசி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் இவருக்கு பிடிக்காது. பிரியாணினா ஹைதராபாடி அந்த நீட் அரிசி தான் சீரக சம்பா. இது வந்து புளியோதரை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சீரக சம்பா வேட்டக்கார வரம்பு உள்ளப்படா. பசியின் காரணமாக ஹைதராபாட்லேயே தான் இருப்பேன் நான். ஹைதராபாடி பிரியாணியும் தம் உடைக்க போகிறோம். திறக்கவாப்பா. நல்ல ப்ரெஷர் இருக்குது. சரி, எனக்கும் எஸ்எஸ் ஹைதராபாத் தான் வருது. ஹைதராபாடி பிரியாணி ஸ்மெல்லு நல்லா இருக்கு. டேஸ்ட் பார்த்து தான் தெரியும். ஆமாம், ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணு, ஸ்டர் பண்ணும். இன்னுமா? கலந்த பிரியாணி அரிசி ஒன்றுறது அது நம்ம தான் சாப்பிட போகிறோம். ஒன்று தானே உள்ளே போக போகுது. ஃபஸ்ட்டு என் மாமனாருக்கு. பா இங்கே வாங்க. ஏன் தெரியல, எல்லாமே ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் பிளாக்ல கலர்ல தான் இருக்கு. ஹைதராபாத் பிரியாணி இல்ல நான் எத்தனை யூடியூப் வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் ஹைதராபாத் பிரியாணி. அதுல ஆரஞ்சு கலர், ஆரஞ்சு எல்லோ கலர்ல இருக்கும். கலர் போடுவாங்க, இது கலர் இருக்காது. இல்ல மேபி இப்படி பாக்கெட்ஸ்ல வரனால இப்படி வருதா இருக்கும்பா. இல்லனா உப்பு காரம்லாம் எப்படி இருக்கு? உப்பு காரம்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்குப்பா. சிக்கன் கூட சூப்பரா இருக்கு. அப்படியே வாயில போட்டு சொல்லுங்க. பிரியாணி உங்களே சூப்பரா இது.
இது வந்து சீரக சம்பா ஐ மீன் இது வந்து ஹைதராபாத் பிரியாணி. நெக்ஸ்ட் வந்து சீரக சம்பா ரெடி ஆயிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு பசி தாங்க முடியல. பசி ஆளே தோண்டு போயிடுச்சு சொல்ல முடியல. நான் இப்ப சாப்பிட்டு பார்த்துட்டு தான் தெரியுது. இவ்வளவு பாத்தீங்களா எனர்ஜிய? சூப்பரா இருக்கு. ஜெயலன் சாப்பிட ஒரு ஆய்வா எங்க தாத்தா கிட்ட. ஏன்டா அடிக்காதடா. சூடா இருக்கு. முதல்ல நம்ம ஹைதராபாடி சிக்கன் பிரியாணி டேஸ்ட் பண்றேன் நானு. செமையா இருக்குங்க. நாங்களும் என்னமோ ஏதோ சொல்லிட்டு சமைச்சிருந்தோம். சூப்பரா இருக்கு. நாங்கள் இருந்த பசியில் ஹைதராபாத் பிரியாணி வந்து சாப்பிட்டே முடிச்சிட்டோம். ஆம்பூர் பிரியாணி 3 விசில் வந்துருச்சு. சீரக சம்பா பிரியாணி இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து அதை திறக்க போறோம். சிக்குமா சிக்குமா பாய் சிக்குமா பாய் சிக்குமா பாய். இப்போ எனக்கு பிரச்சனை வந்துச்சு. சாம்பார் சாதம், ரசம் சாதம். இல்ல இதுதான் சீரக சம்பா. நார்மல் வீட்ல ஏதோ செய்யற மாதிரி இருக்கு சாப்பாடு. ஏன் பிடிக்காதுன்னு இதனாலதான் சொல்றேன். அது வீட்டுல இப்போ சாப்பாடு கொஞ்சம் குழஞ்சு பள்ளிப்பாளையம் சிக்கனை வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதான் வந்து சீரக சம்பா பிரியாணி. அன்னைக்கு அந்த இதுல சாப்பிடும் போதேமே சொன்னல, இது கொல கொலன்னு இருக்கு, அவ்வளவுதான். அதே மாதிரி அது நல்ல மசாலாவா இருந்ததா. இது பாருங்க, ஹைதராபாடி பிரியாணி நல்ல மசாலா. இது எல்லாமே வெறுமனேன்னு இருக்கு. சிக்கன் முதல் கொண்டோம் நல்ல வெள்ளை வெள்ளையேன்னு தான் இருக்குது, ஒழிய மசாலா எல்லாம் இல்லை. சீரக சம்பா நல்லா இருக்கு. நல்லா இல்லை தானே? சொல்லிடுங்க நல்லா இல்லதா. இந்த அளவுக்கு அது நல்லாவே இல்லை. அது சாப்பிட்டு இது சாப்பிட்டு இது வேஸ்ட். இது வேஸ்ட். ஆக்சுவலா இது வேஸ்ட். 3 விசில் வைக்க கூடாது. இது வந்து களி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு. கைஸ் 2 பிரியாணியும் வந்து செஞ்சு முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஹைதராபாடி பிரியாணி வந்து சூப்பர் டேஸ்டா இருந்துச்சு. செகண்ட் இந்த சீரக சம்பா வந்து ஆக்சுவலா எனக்கு லைட்டா பிடிச்சிருக்குது. ஆனா என் ஒய்ஃப்க்கு சுத்தமா பிடிக்கல. அவன் தான் போட்டுக்கிறானே அறிவு உள்ளவன். நானாவது 2 விசிலே ஆஃப் பண்ணிருக்கலாமா? அது குழஞ்சு இறங்கினா குழஞ்சுதான் இருக்கும் போல. அது இல்லாம சிக்கன்ல ஓவர் குப்டு சதுக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. இதே ஹைதராபாத் பிரியாணி வந்து தண்ணி. அது தண்ணி. ஆமா தண்ணி. இது பூனை. ஐயோ பூனை. இது பூனை. ஆமா பூனை. அமைதியா உட்கார். அம்மா பேசுறாரு. பிரியாணி டேஸ்ட் நல்லா இருக்குங்க. ஆனா சிக்கன் எல்லாம் 3 விசில் விட சொன்னதுனால சிக்கன் எல்லாமே ஓவர் குக்டு. சரியா, எந்த சிக்கனே இப்ப சாப்பிட முடியாது. அதே மாதிரி அந்த ஹைதராபாத் பிரியாணில வந்து ஃபுல்லா அவ்வளோ ஸ்பைசஸ் நல்ல இதா இருக்கு. நிறைய ஸ்பைஸ் இருக்கு. ஆனா இதுல வந்து ஃபுல்லா சிக்கன் கூட பாருங்களேன் நல்லா வெளியிருந்தா இருக்கு. சாப்பாடுமே வந்து கலர் ரொம்ப என்னப்பா இது ஒயிட் கலர்ல தான் இருக்கு. இந்த பிரியாணி ஹைதராபாத் பிரியாணி இது சூப்பரா இருக்கு. எனக்கு பிடிச்சது 10 out of 10 ஹைதராபாத் பிரியாணி. எனக்கும் 10 out of 10 ஹைதராபாத் பிரியாணி தான். எங்க அப்பாவுக்குமே 10 out of 10 ஹைதராபாத் பிரியாணி தான். சீரக சம்பா வந்து 5 out of 10. எனக்கு ஓகே, எனக்கு கொஞ்சம் லைட்டா பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அந்த டேஸ்ட் வந்து எனக்கு பிடிக்கும். 3 marks. நான் 5 marks. So the winner of the game is ஆச்சி ஹைதராபாத் பிரியாணி. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பெனியல் ராஜ் and my family. அடுத்த வீடியோ குக்கிங்
வீடியோ சாக்லேட் பஜ்ஜி போடுறோம் நம்ம. See you next video. அப்ப தம்பி கூக்குது. பை.